ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம 4ஆம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூல் பருவம் 1லிருந்து அழகு 4 முளைப்பாரி இந்த படத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒத்த ஓசையில் உள்ள சொற்களை கண்டறிஞ்சு எழுதுறோம். ஒரே மாதிரி ஓசை இருக்கிற சொற்கள். இப்ப பாருங்க, இப்ப சிறு பயிறுனா அதே மாதிரி ஓசை இருக்கிறது மணிப்பயிறு. அதே போல சோளத்தட்டைக்கு என்ன வரும் பாருங்க, கம்மந்தட்டை. மாட்டெருவுக்கு ஆட்டெருவு, தொண்டலிட்டு, பொங்கலிட்டு, கிழமையிலே, நாளையிலே. அடுத்தது பேச்சு வழக்கா இருக்கிற சொற்களை நம்ம எழுத்து வழக்குல மாத்தி எழுத போறோம். பேச்சு வழக்குன்னா இப்ப நம்ம சாதாரணமா பேசுவோம் இல்லையா, 5 வந்தான் போனான் அப்படின்னு பேசுவோம். அதே எழுத்து வழக்குல என்ன சொல்லுவோம், நம்ம 5 அப்படின்னு சொல்லுவோம். வந்தான் போனான்ல வந்தான், போனான், சென்றான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதே போலதான் இங்க நீ எங்க போன அப்படின்னு கேக்குற, அது நீ எங்கே சென்றாய். நான் கடைக்கு போனேன், நான் கடைக்கு சென்றேன். என்ன வாங்கி அந்த அப்படின்றது பேச்சு வழக்கு. எழுத்து வழக்குல என்ன வாங்கி வந்தாய். விதை வாங்கி வந்தேன், இது விதை வாங்கி வந்தேன் அப்படின்றது எழுத்து வழக்கில் இருக்கு, அது அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தது பாருங்க, எங்கே விதைக்க போகிறாய், அதாவது எங்க விதைக்க போற அப்படின்னு கேக்குறதுக்கு எங்கே விதைக்க போகிறாய். மாட்டு தொழுவத்தின் அருகில். உரத்துக்கு ஆட்டெருவு எடுத்துட்டியா அப்படின்னு கேக்குறாங்க, அதுக்கு என்ன எழுதலாம், உரத்திற்கு ஆட்டெருவை எடுத்து விட்டாயா. அடுத்தது எடுத்து வந்து விட்டேன், சரி வா விதைக்கலாம். இங்க பேச்சு வழக்குல இருக்கிற இந்த பத்திய நம்ம எழுத்து வழக்குக்கு மாத்தி எழுதுறோம். என் பேரு செல்வி சொல்றத நம்ம எழுதும் போது என் பெயர் செல்வின்னு எழுதுவோம் இல்லையா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன், 4ஆம் இல்ல 4ஆம் வகுப்பு. சோ இததான் அப்படியே எழுத்து வழக்குல மாத்தி எழுத போறோம். என் பேரு செல்வி, நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். எங்க பாட்டி ஊருக்கு திருவிழாக்கு போனேன். எனக்கு பிடித்த பழங்களை வாங்கி தந்தாங்க. பழத்தை தின்னுட்டே திருவிழா பார்த்தேன். அன்னைக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன் அப்படின்னு இருக்கு. இதை நம்ம இப்ப எழுத்து வழக்குல எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, என் பெயர் செல்வி, நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். எங்கள் பாட்டி ஊர் திருவிழாவுக்கு சென்றேன். எனக்கு பிடித்த பழங்களை வாங்கி தந்தார். பழத்தை தின்று கொண்டே திருவிழா பார்த்தேன். அன்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். அடுத்தது இந்த பத்தியை படிக்கலாம். பத்தியிலிருந்து என்ன வினாக்கள் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். நான் தான் கலா. எங்கள் ஊரில் மழை பெய்ய வேண்டி திருவிழா எடுப்பார்கள். அதற்காக எல்லாருடைய வீட்டிலும் முளைப்பாரி வளர்ப்பார்கள். என் அம்மாவுடன் சேர்ந்து நானும் முளைப்பாரி போட தயாரானேன். பச்சை பயிறு, தட்டை பயிறு ஆகியவற்றை அம்மா எடுத்து வர சொன்னார். நான் எடுத்து வருவதற்குள் அம்மா ஒரு மண்பானை தொட்டியை எடுத்து அதில் கம்மந்தட்டை, சோளத்தட்டை இரண்டையும் ஒடித்து போட்டிருந்தார். நான் எடுத்து வந்த பயிர்களை கொடுத்தேன். பிறகு ஆட்டெருவையும் மாட்டெருவையும் கொண்டு வரும்படி அம்மா கூறினார். நான் ஆட்டுப்பட்டிக்கு சென்று ஆட்டெருவையும், மாட்டு தொழுவத்திற்கு சென்று மாட்டெருவையும் எடுத்து வந்தேன். பின்னர் மண் தொட்டியில் இவற்றுடன் பயிர்களை போட்டு நீர் ஊற்றினோம். நன்கு வளர 1 வாரத்திற்கு மேலாகும் என்று கூறிவிட்டார் அம்மா. நானும் காத்து கொண்டிருக்கிறேன். கேள்வி என்னன்னு பார்க்கலாமா? கலாவின் ஊரில் எதற்காக திருவிழா எடுப்பார்கள்? எதற்காகனா மழை பெறுவதற்காக. 2வது கேள்வி, கலா எடுத்து வந்த பயிர் எது? இதுல எடுத்து வந்த பயிர் தட்டை பயிறு. சரிங்களா? 3வது கேள்வி பாருங்க, மாடுகள் இருக்கும் இடம் எது? மாடுகள் இருக்கும் இடம் தொழுவம். ஆடு இருக்கிறது ஆட்டுப்பட்டி, மாடுகள் இருக்கிறது மாட்டு தொழுவம். 4வது கேள்வி, மழை திருவிழாவுக்காக மக்கள் எதை வளர்த்தனர்? மழை திருவிழாக்காக அவங்க எல்லாம் வளர்த்தது முளைப்பாரிய வளர்த்தாங்க. அடுத்தது 5வது கேள்வி, மண் தொட்டி இச்சொல்லை கொண்டு ஒரு தொடர் எழுதுக. நாமளா ஒரு தொடர் உருவாக்குறோம். பூச்செடிகளை மண் தொட்டியில் நட்டு வளர்த்தேன். நம்ம பாட புத்தகத்துல இருந்துதான் நம்ம இந்த விடையை எடுத்து எழுதுறோம். என முடியும் பாடல் வரிகளை எடுத்து எழுதுக. மாட்டெருவு அள்ளி ஆட்டெருவு அள்ளி அந்த வரிகளை எழுதிக்கிறோம். பெண்கள் என பொருள் தரும் சொல்லை கொண்ட பாடல் வரி. பெண்கள் அப்படின்னு வர்றது தையலரே ஒரு குலவை தன்னா, ஏன்னா இதுல தையலரேன்னு வருது இல்லையா, அதுல தையலர் அப்படின்னா பெண்கள். அந்த வரி எங்க எழுதிக்கோங்க. 1 என்ற எண்ணை கொண்டுள்ள பாடல் வரி. 1 வருது 1ஆம் நாளையிலே. அப்புறம் முளை போட்ட 1ஆம் நாள், அதாவது முதல் நாள் சொல்றதுதான் இங்க 1 இல்லையா. அதனால இந்த 2 வரிகளை இங்க எழுதிக்கிறோம். அடுத்த கேள்வி, ஆடு மாடு ஆகியவற்றை குறிக்கும் பாடல் வரிகளை எழுதுக. ஆடு மாடு, அதாவது ஆட்டாந்தொழுவு திறந்து ஆட்டெருவு அள்ளி மாட்டாந்தொழு திறந்து மாட்டெருவு அள்ளி அதாவது ஆடுடைய அந்த பட்டியை திறந்து ஆட்டெருவு அள்ளி வந்தேன், மாடு தொழுவத்தை திறந்து மாட்டெருவு அள்ளி வந்தேன்னு சொல்றாங்க. அங்க ஆடு மாடுன்ற வார்த்தைகள் வருது. அதனால இந்த 2 வரிகளை நம்ம இங்க எழுதிக்கிறோம். இங்க 4 படிப்போம், விடை எழுதுவோம். நடந்து நடந்து நரி வந்தது, நகர்ந்து நகர்ந்து நத்தை வந்தது, பறந்து பறந்து பருந்து வந்தது, ஓடி ஓடி ஓனாய் வந்தது, நீந்தி நீந்தி நீர் யானை வந்தது, தத்தி தத்தி தவளை வந்தது, சுற்றி சுற்றி சுண்டெலி வந்தது. இப்ப குதித்து குதித்து யார் வருவா? குதித்து குதித்து வந்தது குதிரை வந்ததுன்றதா சரியானது. இப்ப ஒரே ஒரு பொருள் தர வேறு வேறு சொற்கள் எப்படின்னா, இப்ப பாருங்க, உலகம் உருண்டையானது. இப்ப இது உலகம் சொல்லுவோம், பூமின்னு சொல்லுவோம், தரணின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இப்ப உலகம் உருண்டையானது, பூமி உருண்டையானது, தரணி உருண்டையானது. இது மூன்றுமே இந்த உலகத்தை குறிக்க வேண்டிய சொற்கள் தான். அதே போலதான் இங்க, அதாவது சூரியனுக்கு என்னென்ன சொற்களுக்கு பாருங்க, சூரியன், கதிரவன், ஆதவன், ஞாயிறுன்னு கூட சொல்லுவோம் சூரியனை இல்லைங்களா. அப்ப இது எல்லாமே சூரியனை குறிக்கக்கூடிய
சொற்கள் தான். பூமிக்கு வெளிச்சம் தருவது சூரியன், பூமிக்கு வெளிச்சம் தருவது கதிரவன், பூமிக்கு வெளிச்சம் தருவது ஆதவன். இதே போல பாடம் படிக்க உதவுவது புத்தகம், பாடம் படிக்க உதவுவது நூல், பாடம் படிக்க உதவுவது பணுவல் அல்லது ஏடு. இது எல்லாமே புத்தகத்தை குறிக்கக்கூடிய சொற்கள். அடுத்தது கடல். கடலை குறிக்கிற சொற்கள் என்னென்ன இருக்கு பாருங்க. கடல் அலைகள் பார்ப்பதற்கு மிகவும் அழகு, ஆழி அலைகள் பார்ப்பதற்கு மிகவும் அழகு, பறவை அலைகள் பார்ப்பதற்கு மிகவும் அழகு. இப்ப கடல், ஆழி, பறவை இது எல்லாமே கடலை குறிக்கக்கூடிய சொற்கள். போல இந்த பத்தியில நம்ம என்ன பண்ண போறோம்னா வேறு வேறு வார்த்தைகள், ஆனா ஒரே ஒரு பொருள் தரக்கூடிய அந்த வேறு வேறு வார்த்தைகளை தான் நம்ம இங்க நிரப்ப போறோம். பார்க்கலாமா? மீனாவுக்கு தன் பாட்டியிடம் கதை கேட்பது மிகவும் பிடிக்கும். அன்று பள்ளியில் நடந்த போட்டியில் வெற்றி பெறாத வருத்தத்துடன் இருந்தாள். அவளை புரிந்து கொண்டார் பாட்டி. வானில் அம்புலியை காட்டி, இன்று பார் முழு நிலாவாக காட்சியளிக்கிறது அல்லவா என்றார் பாட்டி. ஆனால் இந்த திங்கள் ஒவ்வொரு நாளும் தேய்ந்து பிறகு அமாவாசையாக மாறும் என்றார். இங்க இந்த வருது இல்லையா, இத்துன்னு வரதால அந்த வரிசையில வர எழுத்து வர வார்த்தை வந்து திங்கள், அதனால நம்ம இங்க திங்கள் யூஸ் பண்றோம். திங்கள் ஒவ்வொரு நாளும் தேய்ந்து பிறகு அமாவாசையாக மாறும் என்றார். ஆனாலும் இந்த இப்ப இங்க வந்து இச்சில முடியுது இல்லையா, இச்சில முடியறதால அந்த வரிசையில வர எழுத்து சா. அப்போ சந்திரன் மீண்டும் வளர்ந்து பிறகு ஒரு நாளில் முழுமையாக ஒளி கொடுக்கும் என்றார். நம் வாழ்விலும் ஏற்ற தாழ்வுகள் வந்தாலும் அந்த மதியை போல் மீண்டும் மீண்டும் நாம் வளர்ச்சி அடைய முயற்சி செய்ய வேண்டும் என்றார். இதை கேட்ட மீனா ஏதோ புரிந்து கொண்டது போல் உணர்ந்தாள். அடுத்த போட்டியில் வெற்றி பெறலாம் என தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல நிலாவுக்கு என்னென்ன வேறு வேறு பெயர்கள் இருக்கு பாருங்க. நிலாவுக்கு வந்து மதி, அம்புலி, திங்கள், சந்திரன், மதி, இது எல்லாமே வந்து நிலாவுடைய வேறு பெயர்கள். சொல்லை கண்டறிவேன், வட்டமிட்டு தொடர் எழுதுவேன். இந்த சொற்களை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதை வட்டம் போட்டு என்ன பண்றோம்னா அந்த வார்த்தைக்குரிய ஒரு தொடரை வந்து நம்ம உருவாக்க போறோம். சரிங்களா? இங்க பாருங்க, கதிரவன், திங்கள். அடுத்து பருதி, அம்மா, ஏடு, களிப்பு, களிறு, மதி, நூல், அன்னை, ஆனந்தம். ஸோ இந்த வார்த்தைகள்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த யானையுடைய வேறு பெயர்கள் வந்து வேழம், களிறு. இது வந்து இங்க ஆல்ரெடி அட்டவணையிலேயே இருக்கு அந்த வார்த்தைகள். சரிங்களா? வேழம், களிறு. இப்ப வேழத்துக்கான ஒரு தொடர், அரசர் வேழத்தின் மீது ஏறி போருக்கு சென்றார். களிறு, களிறு போரில் உதவியது. இதே போல மகிழ்ச்சி, மகிழ்ச்சிக்கான தொடர்கள் வந்து ஆனந்தம், ஆனந்தம். அடுத்தது வந்து களிப்பு இருக்கு இல்லையா, இது இந்த இரண்டு வார்த்தைகளை வச்சுதான் நம்ம தொடர் உருவாக்க போறோம். ஆனந்தம், நான் படிப்பதில் ஆனந்தம் கொண்டேன். களிப்பு, உள்ள களிப்பு குழந்தைகளுடன் இருக்கும் போது ஏற்படுகிறது. சூரியன், சூரியனுக்கு இங்க அட்டவணையில வந்து பருதி, கதிரவன் என்ற வார்த்தைகள் இருக்கு. அதனால பருதியை வைத்து தொடரை வந்து உருவாக்கணும். பரிதி முன் பனி காணாமல் போனது. கதிரவனின் ஒளி எங்கும் படர்ந்திருந்தது. சந்திரன், சந்திரனுக்கான வார்த்தைகள் திங்கள், மதி. இந்த இரண்டு வேறு வார்த்தைகள் இருக்கு. திங்களுக்கான தொடர், திங்கள் முழுமையாக ஒளி வீசியது. மதி, மதியை போன்று ஒளி வீசும் முகம். புத்தகம், புத்தகத்துக்கான வேறு பெயர்கள் ஏடு, நூல். ஏடுக்கான தொடர், புலவர்கள் ஏடுகளில் எழுதினர். நூல், நூல் பல கற்க வேண்டும். தாய், தாய்ன்னு சொன்னா அம்மா, அன்னை. அம்மா, நம் கண் முன்னே இருக்கும் தெய்வம் அம்மா. அன்னை, நம்மை அரவணைப்பவர் அன்னை. இது போல தொடர்களை நீங்க எழுதிக்கோங்க. இது படிப்பேன், மின்னுவேன். இதுக்கு முன்னாடி பாடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு எழுத்துக்களா கொடுத்திருப்பாங்க, ஒரு எழுத்தை சேர்த்து எப்படி படிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பகுதியில எப்படி கொடுத்திருக்காங்கன்னா 2 எழுத்துக்களை சேர்த்து படிக்கிறதுக்காக ஒரு பிராக்டிஸ் இங்க கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ இது இங்க எப்படி கோடு போட்டிருக்காங்களோ அந்த மாதிரி வார்த்தைகள், அதாவது மேகம், மேகம். சேவல், சேவல். மொட்டு, மொட்டு. இது போல தென்றல், தென்றல். வெங்காயம், வெங்காயம். தேர்ந்தெடு, தேர்ந்தெடு. இந்த மாதிரி நீங்க படிக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து அட்டவணையை படிப்பேன், விடை எழுதுவேன். இங்க இருக்கிற அட்டவணையில இருக்கிற வார்த்தைகளை நீங்க ஒன்னொன்னா படிச்சு பாருங்க. படிச்சிட்டீங்கன்னா கீழே இருக்கிற கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். உயிர் உள்ளவை, இந்த அட்டவணையில இருக்கிற வார்த்தைகள்ல எதுக்கெல்லாம் உயிர் இருக்கு அப்படின்னா, சரிங்களா? செடி, சேவல். செடிக்கும் உயிர் இருக்கு இல்லையா? செடி, சேவல், கெளுத்தி, செங்குலவி, தேன்சிட்டு, தேக்கு, தேல், கட்டெரும்பு, தேனி, வேடன், வேப்பமரம். இதெல்லாம் வந்து உயிர் இருக்கிற பொருட்கள். சரிங்களா? அடுத்து இங்க இருக்கிறதுல உணவு பொருள், இதெல்லாம் உணவு பொருள், உணவா நம்ம பயன்படுத்தக்கூடியது. சரிங்களா? வெங்காயம் உணவுக்காக பயன்படுத்துறோம். கெளுத்தி, அதாவது மீன் வந்து உணவுக்காக பயன்படுத்துறோம் இல்லையா? நெல், வெள்ளரிக்காய். பெருங்காயம், சேப்பங்கிழங்கு, நெல்லிக்காய், பேரிச்சம்பழம், தேங்காய், கேழ்வரகு, பேரிக்காய். இதெல்லாம் நம்ம உணவுக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். அடுத்தது படிப்பேன், மகிழ்வேன். பேருந்து, பெரிய பேருந்து. ஓடும் பெரிய பேருந்து, சாலையில் ஓடும் பெரிய பேருந்து. வந்தேன், வீட்டிற்கு வந்தேன். நேற்று வீட்டிற்கு வந்தேன். ஊரிலிருந்து நேற்று வீட்டிற்கு வந்தேன். பெட்டி, கனமான பெட்டி. மேலே கனமான பெட்டி, பரன் மேலே கனமான பெட்டி. பூச்செடி, செவ்வந்தி பூச்செடி. தெற்கே செவ்வந்தி பூச்செடி, வயலின் தெற்கே செவ்வந்தி பூச்செடி. அடுத்து பாருங்க, வெயில். நண்பகல் நேரம், வெயில் சுட்டெரித்தது. வேணி வெளியே வந்தால், செந்நிற கிண்ணத்தில் தண்ணீர் ஊற்றினாள். உள்ளே சென்றாள். சற்று நேரத்தில் வீட்டிற்கு வெளியே கீச் கீச்
கீ கீ கா கா, அதாவது சத்தம். பறவைகள்லாம் வந்து அந்த தண்ணியை குடிக்க அங்க வந்திருக்கு. சரிங்களா? ஐ செய்யலாமே. செல்வி வந்து அவருடைய வீட்டுல ஒரு தோட்டம் அமைச்சிருக்கிறா. இப்ப உங்களுக்கும் தோட்டம் அமைக்க விருப்பம்னா நீங்க என்னென்னலாம் வளர்ப்பீங்க, ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? இப்ப நான் தோட்டம் அமைப்பேன், இல்ல நான் தோட்டம் அமைக்க விரும்புகிறேன். அதில் பூச்செடிகளும் காய்களையும் காய்கறிகளையும் நட்டு வளர்ப்பேன். ஏனெனில் பூச்செடிகள் மனதிற்கு உற்சாகத்தை அளிக்கும், மன மகிழ்ச்சியை தரும். காய்கறிகள் உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும். அதனால் இயற்கை முறையில் காய்கறிகளை விளைவிப்பேன், சமையலுக்கும் பயன்படுத்துவேன். அடுத்தது, செல்வி தன் வீட்டு தோட்டத்தில் உள்ள தாவரங்களின் இலைகளை வரைந்து பெயர் எழுதுவாள். நீங்களும் செய்யலாமே. இப்ப அவருடைய தோட்டத்துல இருக்கிற இலைகளை வந்து வரைஞ்சு அப்படியே பேர் எழுதலாம். நாமளும் அந்த மாதிரி இலைகளுக்கான பேரை எழுதலாம், வரையலாம் இல்லையா? இப்ப இது என்ன இலை? செம்பருத்தி இலை. இது வாழை இலை. அடுத்து அரச மரத்து இலையை வரைஞ்சு எழுதியிருக்கோம். அடுத்து இது வந்து வேப்ப இலை, தென்னை ஓலை. இது போல வேற ஏதாவது இலைகள் உங்களுக்கு வரைய முடியும்னாலும் நீங்க வரைஞ்சு பேர் எழுதுங்க. பூங்குன்றன் வீட்டுல வந்து செடி வளர்க்கறதுக்கு இடமே இல்ல. பூங்குன்றன் தோட்டம் அமைக்கணும் அப்படின்னா அவனுக்கு சில வழிமுறையை சொல்றாங்க. சரிங்களா? எப்படி அவன் தோட்டம் அமைக்கலாம் அப்படின்னா, பூங்குன்றன் வந்து மாடி தோட்டம் அமைக்கலாம். அப்படி இல்லைன்னா மண் தொட்டியில செடிகள் நட்டு வளர்க்கலாம். நெகிழி புட்டிகள், அதாவது பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இருக்கு இல்லையா, பிளாஸ்டிக் பாட்டில் இல்ல உடைஞ்சு போன பானைங்க, இதுல கூட செடிகளை நட்டு வளர்க்கலாம். அடுத்தது, தோட்டத்தின் நண்பர்களான மண்புழு வண்ணத்து பூச்சிகளுக்கு கடிதம் எழுதுங்களேன். அதாவது கடிதம் எழுத சொல்றாங்க. கடிதம் எழுதலாமா? அன்பிற்குரிய மண்புழு மற்றும் வண்ணத்து பூச்சிக்கு, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்களால் எங்கள் தோட்டம் செழிப்பு அடைந்துள்ளது. உங்களுக்காகவே நான் செயற்கை உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கையான உரங்களை மட்டுமே பயன்படுத்துகிறேன். உங்களுக்கு நன்றி. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.